6th Standard Term 1. The Search for the Indian Lost Empire. சார்லஸ் ஆலன் எழுதிய புத்தகம். அசோகரை குறித்தது. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமேகான்ஸ் பிரான்ஸ். பீயிங் சீனா. ஹோமோ செப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹெடல்பர்க் மனிதன் லண்டன். குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேகான்ஸ் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் வாழ்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றன. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவர்களிடம் இருந்தது. தொல்பழங்கால ஓவியம். தமிழ்நாடு கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. சிந்துவெளி நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000. சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. சீன நாகரிகம் 1700 to 1122. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை எப்போது அமைக்கப்பட்டது? 1856. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சந்தரோ நகரங்களை அகழாய்வு செய்த வருடம் 1920. அதாவது அகழாய்வு செய்ய ஆரம்பித்த வருடம் 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல். இவர் 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சந்தரோவுக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தார். ஹரப்பா மொஹஞ்சந்தரோவை விட பழமை வாய்ந்தது. நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீனிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகரம். இந்திய தொல்லியல் துறை யாரால் எப்போது நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1861. சிந்துவெளி நாகரிகத்திற்கு ஒரு முன்னோடி மெஹர்கர். புதிய கற்கால மனிதர் வாழ்ந்த ஒரு இடம் மெஹர்கர். பாகிஸ்தான் மாநிலத்தில் உள்ள பலுச்சிஸ்தான் உள்ள இடம் பார்த்தோம்னா மெஹர்கர். பெருங்குளம் மொஹஞ்சந்தரோ. பெருங்குளம் எங்குள்ளது? மொஹஞ்சந்தரோவில் உள்ளது. தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் எங்குள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்குள்ளது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கி. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இது குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. குஜராத்தில் லோத்தலில் தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. முதல் உலோகம். மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் பார்த்தோம்னா செம்பு. மொஹஞ்சந்தரோ வெண்கலத்தாலான பெண் சிலை நடன மாதுவை பார்த்த சர் ஜான் மார்ஷல் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என கூறினார். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சந்தரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமான யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மேற்கில் பலுச்சிஸ்தான், மக்ரான் கடற்கரை. இந்த சிந்துவெளி நாகரிகம் எங்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா மேற்கில் பார்த்தோம்னா பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை பரவி இருந்தது. கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. கிசா பிரமிடு. இது யாரால் கட்டப்பட்டது பார்த்தோம்னா குபு மன்னனால் 2500 சுண்ணாம்பு கல்லினால் கட்டப்பட்டது. உட்-ஜிகுராட். மெசபடோமியா சுமேரியர் காலம் நம்மு என்ற அரசனால் சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசேஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இரட்டை கோவில் உள்ள இடம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் பல்லவ மன்னனான ராஜசிம்மன். ஏரிகள் மாவட்டம் காஞ்சிபுரம். அடுத்து பார்த்தோம்னா புவியியல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 24/9/2014 மங்கள்யானை இந்தியாவிற்கு அனுப்பியது. மங்கள்யான் செவ்வாய்க்கோள். முதல் நாடு பார்த்தோம்னா ரஷ்யா முதல் நாடு. நாசா ஐரோப்பா. இந்தியா பார்த்தோம்னா 4வது நாடாக இருக்குது.
நிலவை பற்றி ஆராய முதல் விண்கலம் சந்திராயன் 2008. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நிலச்சந்தி 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிகச்சிறிய நிலப்பகுதி நிலச்சந்தி. டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். மலைகள். ஆசியாவில் உள்ள மலைத்தொடர் பார்த்தோம்னா இமயமலை. வட அமெரிக்காவில் ராக்கி. தென் அமெரிக்கா ஆண்டிஸ். இது உலகின் நீளமான மலைத்தொடர் பார்த்தோம்னா தென் அமெரிக்கா தான் சொல்கிறாங்க. 700 கிலோமீட்டர் வடக்கு தெற்கு பரவலாக இருக்குது. பீடபூமிகள். உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி திபெத். உலகின் கூரையின் சொல்லி அழைக்கப்படுது. மேசி நீளம் என்றும் அழைக்கப்படும். ஏனெனில் பீடபூமி சமமாக உள்ளதால். இந்தியாவில் காணப்படும் பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பீடபூமி. தென்னிந்தியாவில் காணப்படும் பீடபூமி தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமி தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மதுரை பீடபூமி. சமவெளிகள். உலகின் மிகப்பெரிய சமவெளி வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி. பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் ஆற்று சமவெளிகள். பெருங்கடல் பார்த்தோம்னா பசிபிக் தான் வந்து ரொம்பவுமே பெரிய கடல். உலகின் மிகப்பெரிய கடல் ஆழமான கடல் பசிபிக். அதாவது புவியில் மூணுல ஒரு பங்கு இந்த கடல் இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட். உங்களுக்கு தெரியுமா பசிபிக் என பெயரிட்டவர் பார்த்தோம்னா ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்டினாட். அப்புறம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிகரம் எதுன்னு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்கள். பசிபிக் என பெயரிட்டவர் ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்டினாட். 2வது பெரிய கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இந்திய பெருங்கடல் 3வது பெருங்கடல். இப்பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி பார்த்தோம்னா ஜவா அகழி. இந்திய பெருங்கடலில் வந்து மிக ஆழமான பகுதி ஜவா அகழி. பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. ஆர்டிக் பெருங்கடல் சிறியது. அது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சிறியது. இதன் ஆழமான பகுதி யுரேசியன் தாளிலம். தென்சார்பிக் அகழி. இது வந்து புக் பேக் கொஸ்டின் இருக்க பொறுத்து இது. தென்சார்பிக் அகழி தென் பெருங்கடல். மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல். யுரேசியன் படுக்கை ஆர்டிக் பெருங்கடல். ஜவா அகழி இந்திய பெருங்கடல். அப்புறம் பார்த்தோம்னா குடிமையில் பார்க்கலாம். அதிக மலைப்பெறும் பகுதி மவுசின்ராம். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மலைப்பெறும் பகுதி. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை. இனங்களின் அருங்காட்சியகம் வி.எஸ். ஸ்மித். அதாவது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னா வி.எஸ். ஸ்மித். அப்புறம் தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு எதிராக போரிட்டவர் நெல்சன் மண்டேலா. டாக்டர் B.R. அம்பேத்கர் பாபே சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அப்புறம் பார்த்தோம்னா இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. முதல் சட்ட அமைச்சர். அவர் மறைவுக்கு பின்னாடி 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. 2011 பார்த்தோம்னா எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் தான் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது 92.14. குறைவு பார்த்தோம்னா தருமபுரி 64.71. ஃபஸ்ட்டு இது படித்தா மட்டும் போதும். இப்படி படிக்கணும்னு தோணுச்சுன்னா 2வது 3வது படிச்சுக்கலாம். கன்னியாகுமரி பார்த்தோம்னா 92.14. தருமபுரி குறைந்த எழுத்தறிவு விகிதம் 64.71. அப்புறம் 2011 பாலின விகிதம் அதிகம் உள்ளது பார்த்தோம்னா நீலகிரி 1041. தருமபுரி 946. அப்படியே வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. 14வது சட்டப்பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 17வது சட்டப்பிரிவு தீண்டாமை. சாதனையாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புக்கில் லாஸ்ட்டில் இருக்கும். டேர்ம் 1 புக்கில். சாதனையாளர்கள் பார்த்தோம்னா இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் 1997 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவரது நூல் பார்த்தோம்னா அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் லூமினஸ் ஸ்பார்க் மிஷன் இந்தியா ஏவுகணை மனிதன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த் 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர். நாட்டின் உயரிய விருது அதாவது நாட்டின் உயரிய விருதை வந்து இவர் பெற்றிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து டேர்ம் 2 இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.